ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸை கட் பண்ணி தைக்கலான்னு வாங்க. சிம்பிளாக ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம கீழே ஒரு கோடு போட்டுக்கலாம். 1.5 இன்ச்சில் லைனிங் இது நம்ம பக்கம் ஃபோல்டிங்கும் ஆப்போசிட்டில் ஓப்பனும் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை நம்ம அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, 1.5 இன்ச்சு மடிப்புக்கு விட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம இழுத்து பிடிச்சி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அக்கிள் பக்கத்துக்கும் இடுப்புக்கு இந்த மாதிரி நெக்குடைய ஹைட்டு எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் தனித்தனி. அதை பாருங்கள், அந்த மாதிரி சைடு ஜாயின்க்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போ நெக்கு இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி நெக்கில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது புரியல கமெண்ட் சொல்லுங்கள், நான் ஓகே கரெக்ட் பண்ணி போடுறேன். இந்த பாருங்கள், நம்ம அக்கிளுக்கு வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மார்க்கில் நம்ம இப்போ கோடு போட்டுக்கிறோம். போட்டுட்டு சைட் ஜாயினுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது மார்க் பக்கத்தில் 1.5 இன்ச்சு விட்டுட்டு நான் மறுபடியும் இன்னொரு கோடு போட்டிருக்கேன். இது நம்ம தையலுக்கு விடுறதுக்கு. பாருங்கள், சென்ட்ரு நாச்சு போட்டுக்கணும். இதில் நம்ம நெக்கு வந்து ஆரி ஒர்க்குக்கு கட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம கட் பண்ண பேக் பீஸோடைய ஆப்போசிட்டில் வந்து நம்ம திருப்பி நம்ம சைடு போட்டுக்கணும். அதாவது ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம பக்கம் திருப்பி போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ இதில் தான் ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரண்ட்டுக்குமே வந்து நம்ம நெக்கு மார்க் பண்ணி மட்டும் தான் விட போகிறோம். நெக்கு கட் பண்ண வேணாம் ஆரி ஒர்க்குக்கு. அது நெக்கு எப்படி தைக்கிறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் போடும்போது நீங்கள் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணாமல் அளவு ப்ளவுஸில் பட்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த பட்டி அளவுலேருந்து 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணணும். சைடில் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு எல்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் ஊக்கு பட்டிக்கு பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கிராஸ் தான் எல்லாருமே ப்ராப்ளம் வரும்னுவாங்க. அதனால் ஃப்ரண்ட்டு கிராஸ் வந்து இந்த மாதிரி டாட்டை வந்து ஃப்ரண்ட்டில் இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு கிராஸ் கரெக்டாக வரும். டாட்டை வந்து முன்னாடி இழுத்து விட்டுட்டு அதிலேருந்து நீங்கள் ஃப்ரண்ட்டு ஷோல்ட்ரு ரெடி அளவுலேருந்து வச்சு மார்க் பண்ணணும். பாருங்கள், மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் 4 இன்ச்சு விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு ஊக்குப்பட்டி நெக்கு மார்க் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஊக்குப்பட்டி வச்சு பார்த்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு டாட்டுக்கு சேர்த்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு பேக் பீஸை வச்சு அப்படியே ஃப்ரண்ட்டு பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டரும் சைடை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த பாருங்கள், இவ்வளோ தான் கட் பண்ணிக்கிறோம் பேக் பீஸை போட்டு. இப்போ பேக் பீஸ்லேருந்து கனெக்ட் பண்ணி நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ண அந்த லைனெல்லாம் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறோம். அந்த பாருங்கள், அது மாதிரி இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. நம்ம நெக்கு வந்து இதில் கட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஆரி ஒர்க் வருது இல்லைங்களா, அதனால் நம்ம நெக்கு கட் பண்ண போகிறதில்ல, தைக்கும்போது தான் கட் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், இது டாட்டுக்கு போயிடுச்சுன்னா 1.5 இன்ச்சு சைட் ஜாயினில் வரும். அந்த அளவுக்கு இருக்குது கரெக்டாக. இப்போ நம்ம கட் பண்ண பேலன்ஸ் பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கீழே ஆப்போசிட் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து நம்ம ஸ்லீவுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1/4 இன்ச்சு ஸ்லீவுக்கு நம்ம அளவு விட்டுக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம கீழே மடிக்க போகிறோமோ அந்த அளவு விடணும். இப்போ வந்து ஆரி ஒர்க்குன்றதுனால தையல் தான் போட போகிறோம், அதனால் விட்டுருக்கோம். இந்த மாதிரி கையை நம்ம அது மேலே வச்சு அந்த கோட்டு மேலே வச்சு இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம மேலே ஸ்லீவ் ஜாயிண்ட் ப்ளவுஸில் வந்து பாருங்க, அதிலேருந்து 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து 2 இன்ச்சு வச்சுட்டு நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். மேலே ப்ளவுஸ் வந்து 9 இன்ச்சு வருது, சைடில் வந்து 6 இன்ச்சு வச்சோன்னா நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக வரும். 3 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணி வைக்கணும் நம்ம சைடில். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். சைடில் வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் வந்து இருக்கும், ஓப்பன் பண்ணிக்கணும். ஸ்லீவில் இதில் ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் வரும். பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையே பீஸ் இருக்குது, அதனால் அதே ஷேப்லேயே நம்ம வந்து பட்டிக்கு கிளாத் எடுத்துக்கலாம். நான் பட்டிக்கு வந்து 11 இன்ச்சு வச்சுருக்கேன் தோராயமாக. நம்ம கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் இது பண்ணிக்கலாம். பட்டி வந்து நீங்கள் 4 இன்ச்சு, இதில் வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. மேலே 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு கீழே மடிக்கிறதுக்கு நம்ம விட்டுட்டு ஒரு 4 இன்ச்சு எடுத்துக்கலாம். நான் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் துணி கிளாத் வந்து தாராளமாக விட்டால் தான் பட்டி ஸ்ட்ரிப் பண்ணிக்கும். இந்த பாருங்கள், டாட் பிடிச்சிட்டு நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம பட்டிக்கு எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம லைனிங் கட் பண்ணியாச்சு, மெயின் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம். இதான் நான் போட்ட ஆரி ஒர்க்கு. இது பாருங்கள், ஸ்லீவ் இது ஃப்ரண்ட்டு. பேக் வந்து கொடி டிசைன் அவங்களே தான் அனுப்பிச்சிருந்தாங்க, சென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபோட்டோ. நான் இதை ட்ரேஸ் எடுத்து தான் பண்ணியிருந்தேன்.
பாருங்கள் பேக் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பேக்கை போட்டுட்டு சென்ட்ரு வச்சுக்கணும், அந்த ஆரி ஒர்க்கு சென்ட்ரு வர மாதிரி. இது நம்மளுக்கு பார்த்தாலே வந்து தெரியும், கீழே தொட்டு பார்த்தா ஆரி ஒர்க் போட்டிருக்கும் போது எங்கே இருக்குன்னு தெரியும். அது 2 பக்கமும் இப்படி பிடிச்சி 2 பக்கமும் நெக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு பிகினர்ஸ் கட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பின்னு பால் பின் விற்கும் பாருங்கள் கடையில், அதை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாத்து நகராமல் இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம லைனிங் அப்படியே மேலே போட்டு கட் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ண வேணால் கொஞ்சம் கிளாத்தை விட்டே கட் பண்ணிக்கலாம். மேலே நம்ம ஷோல்டரில் கட் பண்ணும்போது ஆரி ஒர்க்லேருந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணணும். இது பாருங்கள், சைடு கட் பண்ணிவிட்டு கீழவும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இது பாருங்கள், இப்போ இதை மடித்து வச்சுக்கலாம். பேக் முடிஞ்சிச்சு கட்டிங்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படியே ஃப்ரண்ட்டை நம்ம திருப்பி போட்டுக்கிறோம். ஆரி ஒர்க் போட்ட இடத்துலையே ஃப்ரண்ட்டை திருப்பி போட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயுமே வந்து ஒரு பின் போட்டுக்கிட்டிங்கன்னா நகராமல் இருக்கும். 1/4 இன்ச்சு வந்து ஆரி ஒர்க்லேருந்து மேலே போடணும் நம்ம கிளாத்து. தையலுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது பிசுறு இருக்குது, அதனால் நான் கட் பண்ணி விட்டுறேன் இந்த சைடு. பாருங்க, அவ்வளோதான் நம்ம ப்ளவுஸ் வந்து இப்போ ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிட்டோம். ஆரி ஒர்க்கில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து கட்டிங் சிம்பிள் தான், நார்மலாக இப்போ பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். அந்த ஒர்க்கு வர இடத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் போடணும். அது பாருங்கள், ஸ்லீவுமே சென்ட்ரு பார்த்து வச்சுக்கணும் கரெக்டாக. நம்ம சென்ட்ரு வச்சுட்டு நம்ம லைனிங் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதில் மெயின் கிளாத்துலேயுமே வந்து துணி நிறைய அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸ்லீவ் சின்னதாக தான் வருது பாருங்கள். ஸ்லீவுமே இப்போ நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து மெயின் கிளாத்தில் வந்து நம்ம பட்டிக்கு கிளாத் எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம வந்து இப்போ கிளாத் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் இல்லை, அதனால் லைனிங்கில் இருக்கிறதுலேயே நம்ம பட்டிக்கு ஐப்பட்டி வைப்போம் இல்லைங்களா, பட்டன் பட்டி, ஊக்கு பட்டிக்கு, இதுக்கெல்லாம் நம்ம இதிலேயே எடுத்துக்க போகிறோம் துணி. இதை வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். சைடில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு அந்த கிளாத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதுவுமே நம்ம ஸ்லீவுக்கு மெயின் ஃபேப்ரிக் வேணும், அது எடுத்துக்கலாம். இதை வந்து பட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம லைனிங் கட் பண்ணோம் இல்லையா, அதையே போட்டு கூட இதில் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி பட்டி கட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட்டிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ எடுத்து பார்க்கலாம். அது பாருங்கள், இன்னும் கிளியராக புரியும். அதுலேயும் உங்களுக்கு எதாவது புரியல கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் தெளிவாக இன்னும் சொல்கிறேன். தேங்க்யூ.